தாய்லாந்தில் பூனைகள் மிகவும் நட்பானவை. அங்கிருக்கும் மக்கள் அவற்றை அதிர்ஷ்டம் என்று கருதுகின்றனர். பேங்காக்கின் லும்பினி பூங்காவில் அச்சமின்றி சுற்றித் திரியும் ஆசிய நீர் உடும்பு என்ற வியப்பூட்டும் உயிரினத்தை காணலாம். எந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விடாமல் தகவமைப்பு திறன் கொண்ட இந்த உடும்புகள் வேட்டையின் மூலம் சூழல் மண்டலத்தை சமநிலைப்படுத்துகின்றன. பூங்காவின் ஏரிக்கரையில் அவை வெயில் காய்வதையோ அல்லது சத்தமின்றி நீருக்குள் நழுவிச் செல்வதையோ பார்க்கும்போது ஒரு பரபரப்பான நகரத்தின் மையத்தில் கூட இயற்கை எப்படி தன் திறனை வலுவாக வெளிப்படுத்துகிறது என்பதை காண முடிகிறது. நிசப்தமான சட்டுச்சக் பூங்காவின் ஏரியில் மீனை காண்பதென்பது கடினமான விஷயம். ஆனால் அது உணவென்ற தூண்டிலை போடும் வரைதான். உணவு துகள்கள் நீரை தொட்டவுடன் ஆறாவாரத்தோடு அலைகளை எழுப்பும் பிரம்மாண்டமான கெளுத்தி மீன்களை சந்திக்க முடியும். ஒவ்வொரு கவளத்திற்காகவும் போட்டி போட்டுக்கொண்டு வெறித்தனமாக முட்டி மோதி ஏரிக்கரையில் வாயை பிளந்தபடி இன்னும் கொஞ்சம் உணவு வேண்டும் என்று கெஞ்சும் இந்த மீன்கள் அந்த அமைதியான ஏரியை போராட்டகளமாக மாற்றுகின்றன. பூங்காவை சுற்றும் புறா கூட்டத்தில் ஒரு புறா அரண் போல தனது இறகை விரித்து போட்டியாளர்களை பின்னுக்கு தள்ளி முன்னே வந்து தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்துகிறது. சட்டுச்சக் பூங்காவில் அளவற்ற ஆற்றலுடன் கலகலப்பாக துள்ளியோடும் அணில்களை காண்பது ஒரு உயிரோட்டமான காட்சியாகும். என்ற சத்தத்துடன் உள்ளூர்வாசிகள் இந்த அணில்களுக்கு வேர்க்கடலைகளையோ அல்லது சூரியகாந்தி விதைகளையோ உணவாக கொடுக்கின்றனர். பரிச்சயமான இந்த சத்தத்தை கேட்டவுடன் அணில்கள் காற்றாய் பறந்து வந்து துல்லியமாக கையில் இருக்கும் உணவை பறித்து கொண்டு பாதுகாப்பான தூரம் சென்று அவசரமின்றி ரசித்து ருசித்து உட்கொள்கின்றன. நன்றி. மீண்டும் காண்போம். இப்படிக்கு நாணல் துளிர்.